அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் டிரான். என்னுடைய வீடியோஸில் அடிக்கடி வர ஒரு கமெண்ட், சூரியனுக்குள்ள போயிட்டு வந்தால் முகம் எரிஞ்ச மாதிரி கருப்பு கருப்பாக வருது, அதுக்கு என்ன பண்ணலாம்? இது நாங்கள் சன் டேன்னு சொல்லி சொல்லுவோம். இதை எடுக்கிறதுக்கு சில விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. நாங்கள் அதில் 5 ஸ்டெப்ஸை பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களோட ஃபேஸை க்ளீன் பண்ணணும். காலமையும் பின்னேரமும் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் லாக்டிக் ஆசிட் இல்லாட்டி கிளைகோலிக் ஆசிட் உள்ள ஃபேஸ் வாஷ்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மிக முக்கியமானது எக்ஸ்ஃபோலியேஷன்றது கிழமைக்கு எப்படியுமே நீங்கள் மினிமம் 2 தடவையாச்சும் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே பண்ணிட வேண்டாம். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கெமிக்கல் சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது நாங்கள் ஆர்டினரி AHA 30% இல்லாட்டி BHA 2% சொல்யூஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த சொல்யூஷன் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸால் வாஷ் பண்ணிடுங்க. கூட நேரம் வச்சுருக்க வேணாம். மூணாவதாக மிக முக்கியமானது அலோவேரா ஜெல் இல்லாட்டி நைசினமைடு உங்களோட ஸ்கின்னுக்கு மார்னிங் அண்ட் நைட் அப்ளை பண்ணுங்கள். அது உங்களோட ஸ்கின்னை ஏற்கனவே டேமேஜாக இருக்க ஸ்கின்னை கொஞ்சம் சூதாக்கும். நாலாவது மிக இம்பார்ட்டண்டானது வைட்டமின் சி சிரம். வைட்டமின் சி சிரம் உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற கருமை நிறத்தை அப்படியே எடுத்து போட்டு உங்களோட ஸ்கின்னை க்ளோ பண்ண வைக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். உங்களோட ஸ்கின் சூரியனால் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இதை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது. பட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அஞ்சாவது, நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம் யூஸ் பண்ணாமல் விட்டால் நீங்கள் செஞ்சது எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஒரு SPF 50க்கு மேலே உள்ள ஒரு சன் ப்ரொடெக்ஷன் க்ரீமாக யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் பயனோட வீடியோ உங்களுக்காக வர காத்துக்கொண்டிருக்கு. உங்களுக்கு எது டவுட்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னால், இல்லாட்டி டாக்டர் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க, அதை பற்றி பேசலாம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.